ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியில் நாம் இப்போ 20வது புதிய ஆத்திச்சூடி பார்க்க போகிறோம். என்னது? கேட்டிலும் துணிந்து நில். அப்படின்னா என்னது? கேடுன்னா என்ன? துன்பம். எவ்வளவு பெரிய மலை போல துன்பம் வந்தாலும் அதை எதிர்த்து துணிந்து நிற்கணும் அப்படின்னு மகாகவி நமக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்கிற. இதை நாம் எப்படி கடைப்பிடிக்கணும்னு ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். வீரபாண்டின்ற ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? தன்னோட எதிரியை குத்தி கொலை பண்ணிட்டான். அவனை ஜெயிலில் போட்டாங்க. அவன் கொலை பண்ணதை பார்த்த சாட்சியங்கள் எல்லாமே இருக்கு. விசாரணை நடக்குது. தீர்ப்பு சொல்கிற நாளும் வந்துடுச்சு. அன்னைக்கு வீரபாண்டி குற்றவாளி கூண்டில் நிற்கிறான். நீதிபதி தீர்ப்பு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு ஏற்கனவே தெரியும் தனக்கு என்ன தீர்ப்பு கிடைக்க போகுதுன்னு தெரியும். தான் ஜெயிலில் இருந்த இவ்வளவு நாளும் அவன் புத்தகங்களை எல்லாம் படித்து தன்னைத்தானே ஒரு தெளிவான மனிதனாக மாற்றிக்கொண்டிருந்தான் வீரபாண்டி. இருந்தாலும் நீதிபதி தன்னோட தீர்ப்பை மாற்றி எழுத முடியாது இல்லையா? இவன் திருந்திட்டான்றதுக்காக அந்த இவனோட தண்டனையை குறைக்க முடியாது இல்லையா? நீதிபதி தீர்ப்பு சொல்றார். இந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட வீரபாண்டியை குற்றவாளி என்று முடிவு செய்து அவர் செய்த கொடூரமான கொலை சாட்சியத்துடன் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை இந்த நீதிமன்றம் வழங்குகிறது அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டு எழுதி அவர் எழுதின பேனாவை உடைச்சு கீழே போட்ட உடனே வீரபாண்டியனுக்கு தெரியும் தனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்க போறதுன்னு. ஆனாலும் அவன் இப்போ தெளிந்த மனதுடையவனாக இருக்கிறதுனால நீதிபதியை பார்த்து, ஐயா எனக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்றான். அவனை பார்த்து பரிவோட நீதிபதி, என்னங்க தம்பி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் யாருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சிருக்கேனான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இது வரைக்கும் நான் யாருக்குமே எந்த நல்லதுமே நான் செய்யலை. ஆனால் நான் செத்த பிறகாவது இந்த சமூகத்துக்கு என்னால் ஒரு பயன் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் நான் இறந்த பிறகு எனது உடலை எனது பெற்றோர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ கொடுக்காமல் ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு கொடையாக கொடுத்துடுங்க. என்னோட உடல் உறுப்புகளை அவர்கள் மற்ற நோயாளிகளுக்கு பயன்படுத்தி அப்படியாவது இந்த உயிர் இழுக்கும் பொழுது பயன்படாத உடல் மற்றவர்களுக்கு உயிர் போன பின்பாது பயன்படணும்னு நான் ஆசைப்படுறேன். நீதிபதி ஐயா, நீங்கள் இதுக்கு கருணை பண்ணணும் அப்படின்னு வீரபாண்டி வேண்டான். நீதிபதிக்கு மனசு ரொம்ப உருகி போயிடுத்து. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதி அதுக்கு சம்மதிக்கிறாரு. என்னன்னா, தனக்கு எவ்வளவு பெரிய துன்பம், தூக்கு தண்டனைன்றது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? அந்த கொடுமையிலையும் தன்னோட மனசை தளர விடாமல் துணிந்து நின்று வீரபாண்டி இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டான். இதைத்தான் மகாகவி கேட்டிலும் துணிந்து நில் அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்றார். அடுத்தது 21வது புதிய ஆத்திச்சூடி, கைத்தொழில் போற்று. அதை நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.